ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எளிதான வாழ்த்துக்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த நாள்ல இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 107:42 சொல்லியிருக்காரு பாருங்களேன். அவன் வம்சங்களை மந்தியை போல் பெருகப்படுவேன். அருமையான தேவன். இந்த சபையில நிறைய வருடங்களை ஒரு வருடத்துக்கு எப்படி 10 பிள்ளைகளாவது திருமணம் முடித்து கொடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு குமாரனை குமாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கிராமத்திலிருந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க. 2 பெண் பிள்ளைகள் அழுது வேதனையோடு இருந்தாங்க. இந்த வருடத்தின் வாக்கு தத்துவத்தை சொல்லி நிச்சயமாய் அவன் வம்சத்தை இந்த வார்த்தையை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் சந்ததியை கொடுத்தார், ஆண் வாரிசை கொடுத்தார். கடைசி காலத்துல ஆணொன்றும் இல்லை பெண்ணொன்றும் இல்லை. ஆண்டவர் சிலர் பாருங்களேன், மலையை தாட்சியாக்கி ஜெப வீட்டிலே மகிழப்படும் என்றார். யாத்திராம 20 கற்பம் விளைவதுமில்லை சாவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பெருக்கம் ஆதாமுக்கு முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பழகி பெருகி பூமி நிரப்புங்க. அது இஸ்மவேல் வம்சத்தார் சொல்றாங்க பாருங்களேன். அவங்க கருப்பு கவுன் போட்டீங்க, எங்க வந்தாலும் புட்டிசுல போல பெறுகிறாங்க. அவங்க யாராவது ஒரு பிள்ளையோட நிப்பாட்டுறேன்னா 5-6 பெற்றுக்கிறாங்க. ஆண்டவர் பிடித்த வாக்கு தத்துவம். எங்க பார்த்தாலும் முஸ்லீம் பெருகி இருக்கிறாங்க. ஒரு தெருவுக்கு 2 முஸ்லீம் கடை. அப்ப அவர்கள் இஸ்மவேல் குத்திரம், இஸ்மவேல் வம்சத்தார். அபிரகாமுக்கும் 6க்கு பிறந்த இஸ்மாயில் வம்சத்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு வம்சத்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த வம்சங்கள் அப்ப ஒன்று இஸ்லாமியர்கள், இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சம். அடுத்து யூத கோத்திரம். அந்த 2க்கும் இடைப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்பது அபிரகாமின் ஆசீர்வாதம் அடிமைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் யாரெல்லாம் கிறிஸ்துவின் இயேசுவின் விசுவாசித்து ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை உடையவர்கள். தேவன் சொல்கிறார் அல்லவா, பழுகி பெருகுங்கள். அபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னா முதலாவது கீழ்ப்படியணும், உண்மையா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், தேவ சத்தத்திற்கு வாக்கு தத்தத்தை நம்பணும், அறிக்கை பண்ணணும். அடுத்து பரிந்து பேசி ஜெபிக்கணும், பயபக்தியா இருக்கணும், எங்கும் உண்மையா இருக்கணும், உத்தமத்தோடு நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வம்சத்தை நிச்சயமான பெருக பண்ணுவார். இந்த நாள்ல பலத வாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கடைசி காலத்துல நிறைய டாக்டர் சொல்றாங்க, அந்த உரம் போட்டதுனால நிறைய ஸ்பேம்ல உயிரினும் இல்லை, நிறைய மொட்டிலிட்டி இல்லை, நிறைய இருக்கு அந்த ஃபைப்ராய்ட்ஸ். அடுத்து அந்த கருமுட்டை உருவாகல. நிறைய பேர் இடத்துல சிந்திக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம். அதான் ஒரு பிள்ளைட்டு கேட்டு, வீட்டுக்காரர் கற்பத்தின் கனி கத்தரால ஒரு புருஷனால் வரணும்னு சொல்லலைங்களா? ஆமால, அப்ப புருஷனை குறை சொல்லக்கூடாது. கற்பத்தின் கனி கத்தரால வரும். அந்த வார்த்தையை சொல்லு. சங்கீதம் கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம். அந்த கனியை நான் புசிக்கணும் அப்படின்னு கேளுங்க, நிச்சயமா தருவார். யாத்திராம் 20 கற்பம் விழுவதும் இல்லை, கற்பம் சாவதில்லை. பாதி 50-60 நாள் நிறைய சிஸ்டர்ஸ். எனக்கே கல்யாணம் முடிஞ்சு 40 நாள் 50 நாள் 120 நாள் எடுக்கும் போது எல்லாம் ஒண்ணுமே குழந்தையே இல்லைன்னு சொல்லி எனக்கு இனிமா கொடுத்து கிளீன் பண்ற நேரத்துல, கிளீன் பண்றதுன்னா என்னன்னு கூட தெரியாத சூழ்நிலையில குழந்தைய அப்படி கிளீன் பண்ணி எடுத்துருவோம். குழந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் இயேசுவை ஆராதிக்கிறது உண்மையினால் இல்லாதது இருக்கிறத அழைக்கணும். எனக்கு 20 வயது முடியும் பொழுது வைத்த தொட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண் பிள்ளைய பேரு அவனுக்கு சாமுவேல் என்று பேரிடுவேன். அந்த சாமுவேலுக்கு இம்மானுவேல் பிறந்துதான். பிறந்து 3 நாள் ஆகும். அப்ப ஆண்டவர் 5 மாதம் முடியும் பொழுது திறப்போக்கு இருந்து குழந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இல்லாத இருந்து இருக்கிறத அழைக்கும் வார்த்தை கிட்ட அந்நாளே இந்த வார்த்தை 1 சாமுவேல் 15 வச்சு ஜெபிச்சு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அது போல உங்களுக்கும் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அருமையான தெய்வ ஜனமே, உபாம 7 ஆணினாலும் பெண்ணினால் வளரை காணப்படுவதில்லை. பிறப்பணிகள் நான் பிறப்படாமல் இருப்பேனோ, பிரசவிக்கிற பணியை நான் பிரசவிக்காமல் இருப்பேனோ,
பிரசவத்தை துடுப்பையிலும் வெளிமான்களை பார், காட்டு புஷ்பங்களை பார், அவைகளை ஈனப்பட உன்னை ஈனப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. இன்னைக்கு இந்த வருடத்தில் நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அவன் வம்சங்களின் மந்தியப்படாக்குவேன். தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்ல, இந்த வசனத்தை விசுவாசித்து எங்கள் சபை பிள்ளைகளை நானே அக்டோபருக்குள்ள 8 பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ண, என்னுடைய பிள்ளையும் பிரதிஷ்டை பண்ணி திரும்ப கொடுத்திருக்கார். அருமையான தேவ ஜனங்களே, யாரெல்லாம் இன்னைக்கு குழந்தை முதல் ஆசீர்வாதம் இதுதான். ஆதாமுக்கு நீ பழகி பெருகி, ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதம்னு டக்குன்னு சொல்லு, நீ பழகி பெருகி பூமியை நிரப்பும். அந்த முதல் ஆசீர்வாதம் பெறணும்னா இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல ஆபிரகாம் சொல்றல, எவ்வளவு தூரம் ஆபிரகாம் 50 வருஷம் ஆகும்போதுதான் கடவுளுக்கு பயபக்தியா இருக்கேன்னு சொல்றாரு ஆதியாகமம் 22. அப்ப பாருங்களேன், கீழ்ப்படிஞ்சாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆதியாகமம் 11 அறிமுகமாகி 22 தான் அவருக்கு 50 வயசுலதான் இவன் பயபக்தியா இருக்கிறான்றாரு. பாருங்களேன், ஒவ்வொருத்தர் எப்படி வாட்ச் பண்றார். பயபக்தியோடு ஆண்டவர் தெரியுது. நிச்சயமா எனக்கும் தான் 30 நாள் 50 நாள் 120 நாள் அப்படின்னு அப்படியே எனக்கு அந்த குழந்தை தங்காம இருக்கும்போது இல்லாதவங்க இருக்கிறதால சாமல் 15 ஜெபிச்சோம். அண்ணாள் மனக்லேசமுள்ள ஸ்திரீயை போல ஜெபிச்சு அண்ணாளுக்கு ஆண்மை கொடுத்த எனக்கு சாமுவேலை கொடுத்தார். அதே போல உங்களுக்கு செய்வார். இந்த கற்பத்தை தைக்க மாட்டார். ராக்கேலுடைய கற்பத்தை அடைத்த கற்பத்தை திறப்பார். கற்பம் அடைப்பதில்லை. கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க நாம் ஜெபிப்போமா? அதனால யாரெல்லாம் வயிற்றுல கை வச்சுக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கு சமம் எடுத்து அந்த கற்பத்தின் கனியை நீங்கள் புசிக்கத்தக்கதான ஒரு கிருபை இந்த நாள உங்களுக்கு வழங்குவார். ஏன்னா ஆண்டவரே, செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களுடைய வம்சம் பேர் முதல்ல எழுதப்பட்டிருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப வார்த்தை. எப்படி எனக்கு முன்பாய் புதிய வானம் புதிய பூமி இருக்குதோ அது போல செம்மையான வம்சம் எனக்கு முன்னாடி அந்த நாமம் எழுதப்பட்டு இருக்கிறார். அப்ப சூரியன் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மொழிபடான் போவதில்லை என்று சொல்லி நித்தியமாய் உன் சந்ததியார் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறதே உன்னுடைய ஒரு தலைமுறையை பார்க்க உனக்கு கிருபை கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிற எனக்கு குழந்தையே தங்காது. குழந்தைக்கு கற்பப்பையில இழிச்சு பிள்ளைன்னும் போது ஆண்டவர் 3 குழந்தையை கொடுத்தார். 2 குழந்தை முடிஞ்ச வேணான்னு நினைக்கும் போது 3வது கிஃப்டிங் ஷாரோன் கிஃப்டை கொடுத்தார். 3 பிள்ளைகளை கொடுத்தார். பிரியமான தேவன், உங்களுக்கும் அது படி என்னுடைய மகனுக்கும் பேரனை கொடுத்திருக்கார், மகனுக்கும் பேரை கொடுத்திருக்கார். ஆண்டவர் நம்முடைய வம்சங்களை தழைக்க செய்வார். மருத்துவச்சிகளை கர்த்தருக்கு பயந்தபடியா அவருடைய வம்சம் தழைத்தது. கடவுளுக்கு பயந்து ஆண்டவரே வம்சத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பரலோக பிதா, யாரெல்லாம் இந்த நாள் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்று கண்ணீரோடு அப்பா டாக்டர் மருத்துவர்கள் செல்லுவார். ஒரே அப்போ செமன்ல உயிரின இல்ல, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, கட்டி உருவாகும். இந்த ஒரே அப்பா ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, கருமுட்டை உருவாகலைன்னு சொல்லுகிற அந்த காலகட்டங்களை கரைக்கப்பட்டு அலைபல வருது அராணி தடுத்தருபடுதி ஆந்தல டேபலஷகதொடுதி ஆந்தலபடு ஏகலா தரிகிடுதி ஆந்தலபடு பரிசுத்தரத்தை மிரக்குகிறேன். சாத்தாடை நசுக்கப்பட்டு தெய்வீக பிராத்து மந்தத்திற்கிறீர்கள் அழித்து நிறுவனம் பலப்படுத்துங்கப்பா. கருவுல உறுப்பிக்கிற காலத்துல பிள்ளைகள் குழந்தை கருவுல உருவாக்கி கொடுங்கப்பா. கற்பத்துல பயங்கரம் ஒரே சக்கரியாவுக்கு கொடுத்தீங்க, மனசையை கொடுத்தீங்களே, இதுவரை யோவான கொடுத்தீங்களே அப்பா, எலிசபெத்துக்கு கொடுத்தீங்களே ஒரே என் தேவனி இந்த நாள்ல அப்ப ஒரே கற்ப செத்து போன ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்தீங்களேப்பா. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க. எங்கள் சபையில 15 வருஷம் 10 வருஷம் எல்லாரும் கொடுத்தீங்களே, கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. பெரிய காட்சி ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நிச்சயமா ஒரு போய்க்கிற காலத்துல நிச்சயமா குழந்தையை கருவில வைத்து God bless you. Have a nice day.